காசாவுக்கு உள்ள நுழைகிற காட்சிகள் தான் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மாபெரும் 2 படைப்பிரிவுகளுடைய 60,000 ஃபோர்ஸஸ் காசா சிட்டிக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. காணுகிற இடமெல்லாம் தாக்குதல் நடத்தப்படுகிறது. வான்வழியாக குண்டுகள் போடப்படுகிறது. கடல் வழியாக தாக்குதல் நடத்தப்படுகிறது. எந்த இடமுமே சேஃப்டி பார்டர் கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு அத்தனை பகுதிகளிலும் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக மாபெரும் குண்டு தாக்குதல் என்று சொல்லக்கூடிய பாரிய தாக்குதல்கள் 140 தாக்குதல்களை காசா சிட்டிக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை அல் ஜசீரா இன்றைக்கு ஒளிபரப்பி இருக்கிறது. உலகமே பார்த்து கொண்டிருக்கும் போது சர்வதேசத்தின் கண்ணுக்கு முன்பதாக இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறது. ஆனால் யாராலும் அதை தடுக்க முடியவில்லை. தடுக்க முடியாத அளவுக்கு கையாலாகாத ஆட்களாகத்தான் யதார்த்தபூர்வமாக இந்த உலகம் இருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. உலகத்தில் வெஸ்ட் நாடுகளை விட்டுருங்க, யூரோப்பை விட்டுருங்க, இப்படி ஒரு சாரார் முக்கியமான அந்த சாராரை நீங்கள் விட்டுருங்க. அதை தவிர்த்துட்டு அரபு இஸ்லாமிய நாடுகள் 57 நாடுகள் இருக்கிறது. 57 நாடுகளும் ஒன்று கூடி ஒரு கூட்டத்தை கூடி சாப்பிட்டுட்டு கலைஞ்சி போன அடுத்த நேரத்தில் இருந்து இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 117 அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். காசாவுக்குள்ள 418 பேர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஷேக் ரந்திசி மருத்துவமனை அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல் குதுஸ் மருத்துவமனையின் மீது குண்டு தாக்குதல் மீண்டும் மீண்டும் நடத்தப்படுகிறது. அல் குதுஸ் மருத்துவமனையில் இருந்த பல நோயாளிகள் விரண்டு ஓடுகிறார்கள், தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியலை, ஜீரணிக்க முடியலை. இவ்வளவு பெரிய அழிவுகள் காசாவுக்குள் நடைபெற்று வருகிறது. சில புகைப்படங்களை நீங்கள் பார்க்க முடியும். காசாவினுடைய மக்கள் என்ன செய்கிறாங்கங்கிறத பாருங்க. ஆரம்ப நேரங்களில் யுத்த காலத்தில் இலங்கையில் இப்படி ஒரு சில காட்சிகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் காசா சிட்டியில் நடக்கக்கூடிய சம்பவங்களுடைய காட்சியாக இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இத்தோடு அவங்க எத்தனையாவது தடவை வெளியேறுகிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. எத்தனை தடவை அகதியாக இருப்போம்ங்கிறது அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு கடந்த 2 வருடங்களுக்குள்ளாக 100கணக்கான தடவைகள் அகதிகளாக வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்கள்.